ஏங்க என்னங்க ஏர்போர்ட்டுக்கு ஹைவே மாதிரி இருக்கா? ஆமாங்க, உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு பக்கத்திலே இருக்கோங்க. சென்னை ஏர்போர்ட் தாங்க. சென்னை ஏர்போர்ட்னா நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட் கிடையாது. எப்படி இன்னைக்கு மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு சரௌண்டிங்ல நம்ம குன்றத்தூர், போரூர் அங்கிருந்து பார்த்தாலே நம்மளுக்கு அந்த ஏர்போர்ட்ல டேக் ஆஃப் எல்லாமே தெரியும் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் ஃபியூச்சர்ல வரப்போகுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரந்தூர் ஏர்போர்ட். இங்க இருந்து கரெக்டா பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம பரந்தூர் ஏர்போர்ட் புதுசா வரப்போற பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு நியர்பைல அப்படியே இன்னைக்கு இருக்க குன்றத்தூர், வலசரவாக்கம், போரூர் இந்த சரௌண்டிங்ல எப்படி இருக்கு அதே மாதிரி ஒரு லொகேஷன்ல தான் நம்ம இருக்கோங்க. அந்த லொகேஷன்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்காக வந்து கொடுத்திருக்காங்க. நியூ ஏர்போர்ட் பரந்தூர் ஏர்போர்ட் பக்கத்துல. அதே மாதிரி பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இங்க இருந்து பார்த்தாலே பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே தெரியுங்க நம்மளுக்கு. அங்க தெரியும் பாத்தீங்களா? அதான் பாத்தீங்கன்னா பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே ஒர்க் எல்லாமே போய்கிட்டு இருக்கு, ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கு. அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி, அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்திருக்காங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல ஆஃபர் பிரைஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 900 ரூபாய்க்கு 800 ரூபாய்க்கு வித்தது எல்லாமே இன்னைக்கு இந்த சரௌண்டிங்ல மார்க்கெட் ரேட் எல்லாமே 2500 ரூபாய் போயிட்டு இருக்கு. ஒரே காரணம் பாத்தீங்கன்னா நம்ம பரந்தூர் ஏர்போர்ட் வர்றதுதான். அந்த அறிவிப்பு என்னைக்கு வந்துச்சோ அன்னையில இருந்தே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அப்ரிசியேஷன் பயங்கரமா வந்து போய்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த இடத்துல இவ்வளவு பேர் வந்து ப்ராப்பர்ட்டி போட்டு வித்துட்டு இருக்காங்க. இவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டெவலப்மென்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா TW ல இருந்து நமக்கு KGF அப்படின்ற சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. அதாவது கோல்டுங்க, தங்கத்துல போட்டா எப்படி நமக்கு இருக்குமோ அதே மாதிரி இந்த இடத்துல போட்டோம்னா முதலீடு அந்த மாதிரி இருக்குன்றதுக்காக தான் KGF னு பேர் வச்சிருக்காங்க. நம்ம சைட்டுக்குள்ளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான சில்ட்ரன்ஸ் பார்க்குமே பாத்தீங்கன்னா ஒரு கொடுத்திருக்காங்க. அதுல சிட் அவுட் ஏரியா, உங்களுக்கு வந்து ஜிம் வசதி, உங்களுக்கு வந்து மேனுவல் ஜிம் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு வந்து தனியா ஒரு ஓவர் ஹெட் டேங்க் கொடுத்திருக்காங்க. இதன் மூலமா பாத்தீங்கன்னா 300 பிளாட் கொடுத்திருக்காங்க சொன்னாங்களா? 300 பிளாட்டுக்குமே தனியா வந்து பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க. எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா தண்ணி வருதுங்க. நல்லா சூப்பரா இருக்கு. இந்த இடத்துல தண்ணி வசதியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ரோடு சூப்பரா போட்டு கொடுத்திருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட், EB லைன் அப்படின்ற மாதிரி எல்லா வசதிகளுமே பாத்தீங்கன்னா அருமையா இருக்கு நம்ம சைட்டுக்குள்ள. இப்போ நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர் பைபாஸ்ங்க. சென்னை டு பெங்களூர் பைபாஸ் இருக்கு பாத்தீங்களா? அது மேல தான் நம்ம வந்து நின்னுட்டு இருக்கோம். இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா நீர்வள்ளூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்ரோ ஸ்டேஷனுமே ஒன்னு வந்து வரப்போகுதுங்க. இங்க இருந்தே கரெக்டா ஒரு 5 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு. டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க டிரான்ஸ்போர்ட் வசதி எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து சென்னை, பெங்களூர், காஞ்சிபுரம் இந்த ரோடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் போயிட்டு வந்துகிட்டே இருக்குங்க. காஞ்சிபுரம் இங்க இருந்து நீங்க ஈஸியா வந்து சீக்கிரமாவே அக்சஸ் பண்ண முடியுங்க. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க இருந்து உங்களுக்கு வந்து பரந்தூர் ஏர்போர்ட் அதுவுமே நியர்பைல இருக்கு. நம்மளோட சைட்டும் பாத்தீங்கன்னா நியர்பைல இருக்கு. இந்த ரோடு பாத்தீங்கன்னா இந்த ரோடு உள்ள போனீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு 5 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்துருங்க. போற வழியிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து L&T அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இருக்கு. ரெசிடென்சியல் வீடு எல்லாமே பக்கத்திலே இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வசதிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. 2 மெட்ரோ பாயிண்ட் வந்து வரப்போகுது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க நீர்வள்ளூர், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிட்டி சைடு அப்படின்ற 2 மெட்ரோ பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து வரப்போகுதுங்க. சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சைட்டுங்க, அருமையான சைட்டு. அதுவும் சென்னையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கரமா டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து இருக்கிறோங்க. அதை பத்தினா ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சார்ட் எடுத்து தெரிஞ்சுக்கிறோம். சார் சொல்லுங்க சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், நம்ம கம்பெனி நேம், சைட் நேம் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடுங்க சார். என் நேம் மோஃபிக். நம்ம கம்பெனி நேம் வந்து 3WD ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே. நம்ம ப்ராஜெக்ட் நேம் வந்து KGF. ஓகே. நம்ம ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கிற இடம் வந்து ஆரியம்பாக்கம். நாங்க எதுக்காக KGF னு பேர் வச்சிருக்கிறோம்னா, நீங்க KGF மூவி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் கோல்டோட ஃபீல் கிடைக்கும். சேம் அதே மாதிரி நம்ம ஃபிளாட்டுக்கு நீங்க வந்து ஃபிளாட் பர்ச்சேஸ் பண்ணீங்கனாலும் அதே கோல்ட் ஃபீல்ட் வரும். எதுக்காக நான் அப்படி சொல்றேன்னா, நம்ம ஃபிளாட்ல இருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல பரந்தூர் ஏர்போர்ட் வருது. பரந்தூர் ஏர்போர்ட் வர்றதுனால உங்களுக்கு இங்க பெனிஃபிட் நிறைய இருக்கும். கம்பல்சரி ஒர்த்தா இருக்கும். வேற என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இந்த சரௌண்டிங்ல இருக்கு நம்மளுக்கு? வேற என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்னா, நீங்க வரும்போதே சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவே வழியா தான் வந்திருப்பீங்க நம்ம சைட்டுக்கு. அது இல்லாம உங்களுக்கு பேக் சைடு பாத்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்கு. ஏர்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் இங்க 2 ஸ்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னென்ன ஸ்டேஷன்னா, நீர்வள்ளூர் ஸ்டேஷன் கொடுத்திருக்காங்க. அது இல்லாம சைடு சிட்டி சென்டர்னு ஒரு ஸ்டேஷன் கொடுத்திருக்காங்க. மெட்ரோ ஸ்டேஷனும் இந்த சைடுல வருது. இதுல வரப்போகுது. எக்ஸ்பிரஸ் ஹைவேவும் பக்கத்துல, ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல, மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல. சரிங்களா? இவ்வளவு அட்வான்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது எல்லாமே வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரந்தூர் ஏர்போர்ட் தாங்க வரப்போகுது. சரிங்களா? அதுக்கான ஒர்க் எல்லாமே ஃபாஸ்டா வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல வந்து பாத்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட் வரும். அதை பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா இந்த சைட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. ரேட்டுமே பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷன்ல வந்து போயிட்டு இருக்கு. நம்ம சைட் சரௌண்டிங்ல இருக்க கம்பெனிஸ் வந்து L&T கம்பெனி இருக்கு, பணப்பாக்கம் ஷிப்கார்டு இருக்கு, ஸ்ரீபெரும்புத்தூர் ஷிப்கார்டு இருக்கு, கொரியன் கம்பெனிஸ் இருக்கு. இது மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் நமக்கு இருக்கு. நிறைய இருக்கு இந்த சரௌண்டிங்ல. உங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ்க்கு, அது நம்ம ஸ்ரீபெரும்புதூர், சுங்காச்சத்திரம் இந்த சரௌண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு எந்த வித குறையுமே கிடையாது. ஏகப்பட்டது இருக்குதுங்க. அவங்க எல்லாருக்குமே அங்க நீங்க இருக்கிறவங்களா இருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்டா நீங்க வந்து வாங்கி போட போறேன், இல்ல நான் வீடு கட்ட போறேங்க, எனக்கு வந்து ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல, அதுவும் இன்னைக்கு ஃபாஸ்டா growth ஆயிட்டு இருக்க ஒரு ஏரியால நான் ஒரு இடத்த வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை சொன்ன மாதிரி KGF வந்து பாத்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா கோல்ட் அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு லொகேஷன்ல வந்து கொடுத்திருக்காங்க. பரந்தூர் ஏர்போர்ட்
ஏர்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி இந்த பிளாட்டோட ரேட் வந்து உங்களுக்கு 900 சம்திங் தான் இருந்தது. ஏர்போர்ட் வரப்போகுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த வரப்போகுதுன்னு சொன்னதுக்கே இப்ப இந்த இடத்தோட பிரைஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 2500 வருது. அந்த ரேஞ்சுக்கு வந்து அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. நீங்க 3 மடங்கு போயிடுச்சு. 3 மடங்கு போயிடுச்சு. இப்போ ஜஸ்ட் நீங்க அதே இன்னொரு 5 இயர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா அதோட ஒரு ட்ரிபிள் மடங்கு இந்த பிரைஸ் இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும். கண்டிப்பா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஏர்போர்ட், மெட்ரோ, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஹைவே எல்லாத்தோட சரௌண்டிங்ல நீங்க வந்து தனியா சொந்த வீடு, அதாவது இடத்துடன் கூடிய தனி வீடு பாத்தீங்கன்னா நீங்க சொந்தமாக்க போறீங்க. அது இன்னைக்கு லோ பட்ஜெட்ல வாங்க போறீங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட், லட்சத்துல தான் வாங்க போறீங்க. ஓகே ப்ரோ, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சைட்டை பத்தி நம்ம வந்து பேசலாம். சைட்டோட டெவலப்மெண்ட் எப்படி, சைட் டீடைல்ஸ் எப்படி, எல்லாத்தையுமே கொஞ்சம் சொல்லிருங்க. நம்ம பிளாட் வந்து டோட்டலா 11 ஏக்கர்ஸ்ல நம்ம பண்ணியிருக்கோம். ஃபுல்லா கேட்டட் கம்யூனிட்டி தான். ஓகே, நீங்க காம்பவுண்ட் வால் எல்லாமே போட்டு கொடுத்துட்டீங்க. ஆமா, என்ட்ரன்ஸே பாத்தீங்கன்னா நிறைய என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஆமா, எதுக்காக நாங்க அந்த இது மாதிரி 4 கேட்ஸ் கொடுத்துருக்கோம்னா மெயின் என்ட்ரன்ஸ் நம்ம இந்த ஆர்ச்சி அந்தந்த இடத்துக்கு அவங்களுக்கு பேக் சைடா இருக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காகவே நாங்க ஒரு கேட்ஸ் மொத்தம் 4 கேட்ஸ் கொடுத்துருக்கோம். நாங்க சூப்பர், நான் அவங்களுக்கு தந்தாப்ல அக்சஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பருங்க. இப்போ இதோட டெவலப்மெண்ட் பத்தி சொல்லிருங்க. இதோட டெவலப்மெண்ட்னா உங்களுக்கு டேங்க்ஸ் கொடுத்துருக்கோம். ஆமா, ஓவரா ஒரு டேங்க் கொடுத்துருக்கோம். ஒரு பிளாட்டுக்குமே இண்டிவிஜுவலா ஒரு பைப் லைன் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பிளாட்டுக்குமே தனித்தனி பைப் லைன். வாங்க நம்ம லைவாவே செக் பண்ணி பாத்துறலாம். சூப்பர், லைவாவே தண்ணி வருது உங்களுக்கு. சூப்பர் ப்ரோ. இது ஒவ்வொரு பிளாட்டுக்குமே இதே மாதிரி தனித்தனியா வந்து கொடுத்துறீங்க. ஆமாங்களா? நாங்க எதுக்காக பைப் லைன் கொடுத்துருக்கோம்னா, நீங்க சப்போஸ் நீங்க பில்ட் பண்ணி வீடு கட்டணும் அந்த டைம்ல நீங்க வந்து போர் போட முடியாது உங்களால. இப்ப பில்ட் ஒர்க் பண்றதுக்கு நீங்க பைப் லைன்ல இந்த தண்ணி மூலமாவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க பில்ட் ஒர்க் பண்றதுக்கு. ஓகே ப்ரோ, இப்போ இது என்ன அப்ரூவல்ல நம்ம கொடுத்துருக்கோம்? DTCP ரேரா அப்ரூவல் இருக்கு. 80% வரை நம்ம லோன் கொடுத்துறோம். பிளஸ் 20% மட்டும் நீங்க டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். சூப்பர் சூப்பருங்க. இப்போ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா எத்தனை பிளாட்ஸ் வந்து ஓவராலா கொடுத்துருக்கீங்க? ஓவராலா நாங்க 300 பிளாட்ஸ் கிட்ட கொடுத்துறோம். உங்களுக்கு கார்னர் பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. பிளஸ் எல்லா ஃபேசிங்குமே உங்களுக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கு. எல்லா ஃபேசிங்லயுமே இருக்கு. மினிமம் சைஸ் என்ன? மினிமம் சைஸ் வந்து நம்ம 600 ல இருந்து 2400 வரை நம்ம சைஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ, இப்போ இந்த சரௌண்டிங்ல ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிடல்ஸ் இதெல்லாம் எப்படி நமக்கு இருக்கு? நம்ம சரௌண்டிங்ல எல்லாமே இருக்கு. நீங்க சங்கரா காலேஜ் இருக்கு, மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் இருக்கு, வேளாம்மாள் ஸ்கூல் இருக்கு, மகரிஷி ஸ்கூல் இருக்கு. ஓகேங்க. இப்போ இந்த சரௌண்டிங்ல இப்போ நம்ம சைட் அதாவது 2500 ரூபாய் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. நம்மளோட சைட் KGF வந்து பாத்தீங்கன்னா என்ன பட்ஜெட்ல வந்து கொடுத்துருக்கீங்க? ஒரு சதுரடி ஒரு பிளாட் வாங்கினா என்ன ரேட் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ இந்த சரௌண்டிங்ல ரேட் போயிட்டு இருக்க வந்து 2500 போயிட்டு இருக்கு. பட் நாங்க அந்த ரேட் கொடுக்கல. 2199 தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்கொயர் ஃபீட். பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா 2199 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு பிளாட்டோட ரேட் வந்து 13 lakhs வரும். 13 லட்சத்துல பரந்தூர் ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு இடத்த வாங்கலாம் அப்படின்றதான் பாத்தீங்கன்னா மெயினான ஒரு விஷயமே. அதுவும் இவ்வளவு டெவலப்மெண்டோட கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயமே அதுதான். ஏன்னா ஒரு சைட் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு டெவலப்மெண்ட் பண்ணி அதுவும் லோ பட்ஜெட்ல வந்து கொடுத்துருக்காங்க. சுத்தி காம்பவுண்ட் வால், ஆர்ச், உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் லைட், EB லைன், பிளாக் டாப் ரோடு, அதுவுமே நல்ல ஒய்டான ரோடு. முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பைப் லைன். ஏன்னா வாங்கினோன்னு ஒரு பிளாட் வாங்கினோன்னு நம்ம வீடு கட்ட போறோம்னா ஒரு போர் போடுவோம் இல்லையா? போருக்கே 1.5 லட்சம் 1.5 லட்சம் வந்துரும். ஆனா இங்க உங்களுக்கு அந்த செலவே வந்து மிச்சப்படுத்தி கொடுத்துருக்காங்க. வேணும்னா நீங்க போர் போட்டுக்கலாம். ஆனா நாங்க வீடு கட்டுறதுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் ஓவர் ஹெட் டேங்கோட எல்லா பிளாட்டுக்குமே 300 பிளாட் இருக்குன்னா 300 பிளாட்டுக்கு தனித்தனி பைப் லைன் இண்டிவிஜுவலா வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்றாங்க. இல்ல நைட் நேரம் தான் பாத்தீங்கன்னா இந்த சைட்டை பாக்குறதுக்கு உங்களுக்கு உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டெவலப்மெண்டோட பக்காவா வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி பாத்தீங்கன்னா ஒரு சைட்டை வந்து டெவலப் பண்ணணும், இமீடியட்டா வீடு கட்டுறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து இருக்குதுங்க. ஓகே ப்ரோ, அது இல்லாம பாத்தீங்கன்னா ரேட்டும் நல்லா ரேட் ஆஃபர் ரேட்னு சொல்லிட்டீங்க. இது இல்லாம ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் அப்படின்னு ஏதாவது போய் நம்ம கிட்ட என்ன ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குன்னா KGF ன்னு சொல்றேன். அப்ப KGF குள்ள நீங்க கால் எடுத்து வச்சீங்கன்னாவே உங்களுக்கு தங்கம் இருக்கும். அதே மாதிரி நம்ம பிளாட் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தங்கம் இலவசம். சூப்பருங்க. எல்லாத்துக்குமே வாங்குற எல்லாத்துக்குமே கோல்டு. சூப்பருங்க. நல்ல ஒரு ஆஃபர்ல நல்ல இதுலயுமே கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னும் நிறைய சூப்பரான பிளாட்ஸ். தேங்க்யூ.